பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த கிரகிக்கக்கூடாத காரியம் என்பது என்னவென்றால், ஆண்டவருடைய செயல்கள் அல்லது அவருடைய வழிகள் மனித புத்தியால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது. தேவனுடைய செயல்களை, அவருடைய வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தினார். வழி நடத்தும் போது இந்த ஜனங்கள் எதிர்பார்க்க முடியாத தேவனுடைய திட்டத்தை, இவங்களால் யோசிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் தேவன் வழி நடத்தினார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். செங்கடல் முன்பாக வந்த பொழுது பின்னால் பார்வோன், ஒரு பக்கம் பள்ளம், இன்னொரு பக்கம் மலை. இந்த ஜனங்களால் தப்பி ஓட முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாரும் கூக்குரலிட்டார்கள், நாங்கள் எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசே இடத்துல போய் முறையிட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், மோசே, உன் கையில் இருக்கிற கோலை செங்கடல் மீது நீட்டு என்று சொல்லுகிறார். செங்கடல் மீது நீட்டின உடனே அந்த கடல் ரெண்டாய் பிளந்து இந்த ஜனங்களை வெட்டாந்தரையில் தேவன் வழி நடத்தினார். பாருங்கள், கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் நம்மை சுற்றிலும் எதிரான காரியங்கள் இருக்கலாம், எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை சுற்றிலும் பலவிதமான நெருக்கத்தோடு கூட இருக்கலாம், போராட்டத்தோடு கூட இருக்கலாம், வழி எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. செங்கடலை ரெண்டாக பிளந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமா அந்த செங்கடலின் நடுவே வழிநடத்தி பத்திரமாய் மறுகரைக்கு கொண்டு சேர்த்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாக்க தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அதுபோல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை கிட்ட வந்துட்டாங்க. அந்த எரிகோ கோட்டையை கடக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டதாக இருந்துச்சு. உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். இந்த ஜனங்கள் அதை கடந்தான் போகணும் கானானுக்கு, ஆனால் முடியாத சூழ்நிலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எரிகோ கோட்டை சுற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும்? 7 நாள் சுற்றி வாருங்கள். 7ஆம் நாள் சுற்றி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், கோட்டை இடிந்து விழும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயற்கைக்கு மேலாய் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அந்த எரிகோ கோட்டை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த எரிகோ கோட்டை 6 நாட்களும் 6 முறை சுற்றினார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றினார்கள். 7வது முறை சுற்றி வரும்போது இந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து எக்காலத்தை ஊதின பொழுது அந்த எரிகோ கோட்டை உடைந்து போனது, சுக்குநூறாய் உடைந்து போனது. ஆமென். ஜனங்களால் கிரகிக்க முடியவே இல்லை. எப்படி பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்லை, பீரங்கிகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் துதியினால் அந்த கோட்டையை உடைத்து போட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றி நிறைய தடைகள் இருக்கலாம், நிறைய நெருக்கம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கடன்பாரம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். எது இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் துதியின் ஆயுதம். நாம் கர்த்தரை துதிக்கும் போது நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காண செய்வார். ஆமென். அதுபோல் பேதுரு ராத்திரி முழுதும் பிரயாசப்படுகிறார். கடலில் மீன் பிடிக்கிறார். ஒரு மீன் கூட கிடைக்கல. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க முடியாமல் வெறுமையாக திரும்பி வருகிறார். திரும்பி வந்த பேதுரு அந்த படகை கரையில் விட்டுட்டு தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கும்போது அவ்வழியாக இயேசு வருகிறார். இயேசு வந்து அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடித்த உடனே இந்த பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே, படகை ஆழ்கடலுக்கு கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஆழ்கடலுக்கு இந்த பேதுரு கொண்டு போகிறான். இப்போ வலையை போடு என்று சொல்லுகிறார். இந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நான் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன்னு சொல்கிறான். வலையை போட்டவனை பாருங்கள், இந்த பேதுருவால் கிரகிக்கவே முடியலை. வலை கிளியத்தக்க, படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. கிரகிக்கவே முடியலை.
படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடிக்கிறான். பிடிச்சு கரையில் கொண்டு வந்து சேர்க்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் நம்ம வெறுமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து கைவிடப்பட்ட, எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய படகுல இயேசு இருக்கிறார். நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. செங்கடலை பிளந்து ஜனங்களை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எரிகோ கோட்டையை உடைத்து போட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுருவின் படகுல, பெருமையான படகுல, அந்த படகு நிரம்பத்தக்க, வலை கிழியத்தக்க மீன்களை கொடுத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும். சோர்ந்து போகாதீங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாருங்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து முடிப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.